அவர்களை என்றென்றைக்குமே ஹீரோவாகத்தான் பார்க்கிறோம் என்று பேசுவதற்காக சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ் பாசத்திற்குரிய மங்கையர்கரசிக்கா வராங்க. ஒரு பெரிய ஜோரான கைத்தட்டல் கொடுத்துடலாம். பூதநாத சதானந்த சர்வபூர்வ தயாபர ரட்ச ரட்ச மகாபாஹோ சாஸ்தாதுவ்யம் நமோ நமக. அனைவருக்கும் அன்பு வணக்கம். அருமையான தலைப்பு. பெண்களின் பார்வையில் ஆண்கள் ஹீரோ அல்ல, சீரோ அல்ல, என்னாலும் ஹீரோ தான் என்று பார்ப்பதற்கு பொன்வண்டாய், பழகுவதற்கு கற்கண்டாய், எண்ணெய்க்கு பூச்சண்டாய், எதிரணிக்கு அணுகுண்டாய் இருக்கக்கூடிய நடுவர் அவர்களே, எண்ணெயில் தோட்டத்து பூக்களையும் தேவைப்பட்டால் தோட்டாக்களாக்கும் எண்ணெய் ஏவுகணையே நடுவர் அவர்களே, நாங்க ரெண்டோரும் அணி, அந்த ரெண்டும் சனி, அந்த ஜென்ம சனி எங்க போகுது? இதெல்லாம் இவர் பட்டிமன்ற மேடம் நினைச்சாரா, என்ன நினைச்சாருன்னு தெரியல. அவர் பாட்டுக்கு போறாரு. இந்த மாட்டை அவுத்து விடுவாங்கல்ல, அந்த மாதிரி மேய்ஞ்சிட்டு வந்து பேசாம கட்டி போட்டோம். இது ஜென்ம சனி, இது பொங்கு சனி. ஆனா இவ்வளவு நேரம் எல்லாரும் காத்துட்டு இருக்காங்கன்னா ஏன் இருக்கிறாங்க? என்ன பேசுறத கேட்கறதுக்கா? நோ நோ. லட்சுமி நாராயண வருவாங்களா அவங்க பேசுறத கேட்கறதுக்கா? நெவர் நெவர். மங்கையர்கரசி எப்ப வருவா? பெண்களின் பார்வையில் ஆண்கள் ஹீரோனி தான் பேசுவா. அதை கேட்டு ரசிக்கணும்னு காத்துட்டு இருக்காங்க பாருங்க. ஜோரா கைத்துட்டு இருக்கா, ஜோரா கைத்துட்டுங்க. அக்கா, அம்மா, பெரியம்மா, சதி, எங்க அப்பா எல்லாம் பயந்துகிட்டே கைத்தட்டு. நடுவர் அவர்களே, நாங்கள் ஆண்களை மதிக்கிறோம். புருஷனை எந்த பொண்டாட்டியா விட்டு கொடுப்பாளா? மதிக்கிறீர்களா, தூக்கி போட்டு மிதிக்கிறீர்களா? கிடையாது. இதுக்கெல்லாம் ஆண்கள் கைத்தட்டல் கொடுக்கணும். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நான் பேசிட்டு இருக்கிறேன். ஆண்களை மதிக்கிறோம், மதிக்கிறோம். நீங்கள் எங்களை துதித்தால் நாங்கள் உங்களை மதிக்கிறோம். உண்மைதானக்கா? எங்களுக்கு உள்ள மரியாதையை நீங்க ஒழுங்கா தரணும். ஏன் உங்களுக்கு நாங்க மரியாதை தராமலா இருக்கிறோம்? நாதா, பிரபு, சுவாமி, ஒரு பாயிண்ட் போச்சு. இப்பெல்லாம் டா டா ஏடா ஏடா வாடா போடா இவ்வளவு மரியாதை உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம்ல, நீங்களும் எங்களுக்கு மரியாதை தரணும்ல நடுவர்களே. அத்தான் அத்தான் நாங்க ஏன் சொல்றோம்? ஏன் சொல்றீங்க? ஏன் சொல்றோம்? தமிழின் முதல் எழுத்து ஆ, கடைசி எழுத்து இன். ஒரு ஆண் என்பவன் பெண்ணுக்கு முதலும் முடிவும் அவன் தான் சொல்லுதானே நாங்க வாழ்றோம். கைதட்டுங்க, நாங்க வாழ்றோம்ல. அருமை. ஆனா முந்தார ஆளு ஓடி வந்தார் என் வீட்டுக்காரு. ஓடி வந்தவர் உங்களை கட்டினா ஓடி தானே வரணும். மங்கையர்கரசி மங்கி குட்டி அத்தானுக்கு கஷ்டம் தீரன்னா. ஒரு நிமிஷம். மங்கி குட்டியா அப்படியே வர்ணிக்கிறாருங்க. ஓ, மங்கி குட்டி அத்தானுக்கு கஷ்டம் தீரன்னா ஓ கையில தாண்டி இருக்கு என் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு 1 மணி நேரமா என் கையை பிடிச்சிட்டு விடவே இல்லக்கா. ஏன் ஜோசியம் பாப்பாரா? அப்படியெல்லாம் இல்லைங்க. நானும் விடுங்கள் அத்தான்னு போராடி பார்க்குறேன். மனுஷன் 1 மணி நேரம் கழிச்சு விடுறாரு. 2 வளையலை அத்துக்கிட்டு போயிட்டாரு. இவரு என்ன, இவருக்கு நாங்கள் ஹீரோவை தானே வச்சிருந்தோம். இப்படி இருந்தா நீங்க ஹீரோ தானையா? இப்போ அந்த ரோசல் அந்த அக்கா பக்கத்தில் உள்ளது பேசுது. தப்பி தவறி கையை கேட்டா கொடுத்துடக்கூடாதுரி, வளையலை பிடுங்கிட்டு போயிடுவான் போல. வளையலே அத்தான், அதனால அத்தான். நான் செய்யனே அத்தான், அதனால அவன் அத்தான். காலில் கிடக்க கொலுசி அத்தான், அதனால அத்தான். கடைசியா தாலியையும் அத்தான், அதனால அத்தான் வந்துட்டார்ல. அத்தான் அப்போ ஒண்ணு அத்ததுனாலே அத்தான். ஆமா அத்தான். வளையல அத்ததுனாலே அத்தான். ஆமா. தோட அத்ததுனாலே அத்தான். ஆமா. செயின் அத்ததுனாலே அத்தான். அடி வாங்கி செத்தான். சரி, நிகழ்ச்சி முடிச்சிட்டு உங்களெல்லாம் சங்கரங்கோயில் பஸ் ஸ்டாண்டில் விட்டுக்கிட்டு நாங்க ஊரை பார்த்து போயிட்டோம். ஊரை பார்த்து போயிட்டோம். ராத்திரி 2 மணிக்கு ஒரு களவாணி பைய ஓடி வந்து உன் கழுத்து கடக்க லாங் செயினை அத்துட்டான். அவன் உனக்கு அத்தானா? அத்தா அத்திட்டு போறியா? அத்தா கை தட்டுக்கலாச்சு. இதுக்கெல்லாம் கை தட்டாதீங்க. என்ன கிடையாது. அவன் அறுத்தான், போலீஸ்காரங்க கிட்ட அடி வாங்கி செத்தான். மங்கையர்கரசிகிட்ட இதெல்லாம் நடக்குமாமா? நான் பெண் சிங்கம், சிங்க பெண்ணே, சிங்க பெண்ணே. அப்ப புலிலாம் என்ன பாடுவீங்க? புலி உருமுது. நடுவர் அவர்களே, குட்டி புலிக்கும் நாங்க பாட்டு வச்சிருக்கோம். குட்டி புலி கூட்டம் என் செல்லுல சத்தியமா என் மொபைல்ல ப்ரொஃபைல் போட்டா பார்த்து ப்ரொஃபைல் போட்டா
சரி அது வேண்டாம். நடுவர் அவர்களே, இப்ப உண்மையிலே என்ன ப்ரொஃபைல் போட்டோம் சத்தியமா எனக்கெல்லாம் ஏன் இதயம் என்கிட்ட இல்லவே இல்லை. என்ன சொல்றீங்க? என் இதயம் என்கிட்ட இல்லவே இல்லக்கா. அப்ப என்ன ஆவிட்ட இந்த மனுஷன் வேற. ஐயா உட்காருங்க. பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியா இல்லைன்னா இவரு எங்க தேடணும், என் வீட்டுக்காரரு என்ன தேடணும், இவருக்கு என்ன வந்துன்னு தெரியும். அப்போ உங்க இதயம் ஒரு சத்தியமாக்கா. அது என்ன கீழே விழுறதுக்கு அது என்ன பர்ஸா? அவங்க தான் ஒரு கோக்கு மக்கா பேசுனாங்க, நீங்க ஆடு. சரி, இதயம் எங்க தான் இருக்குதுக்கா? என் இதயம் என்கிட்ட இல்லவே இல்லக்கா. எங்க இருக்கு? என் இதயம் என் வீட்டுக்கார்ட்ட இருக்குக்கா. ஆமா, அவருக்கு இதயம் எங்க இருக்குன்னு நீங்க கேட்கணும். பக்கத்து வீட்டுல. ஐயோ காமெடி எடுத்து விட்டாங்க. அவருக்கு இதயம் எங்க இருக்குன்னு நீங்க கேளுங்க. எங்க இருக்கு? எவகிட்ட இருக்கோ எவனுக்கு தெரியும். கரெக்டா தான் நான் சொல்லிருக்கேன். நான் நடுவர் வேலையை கரெக்டா பாத்துருக்கேன். ஆமா, அப்படி நான் என் வீட்டுக்கார்ட்ட உயிரே வச்சிருக்கோம்ல. நீங்க ஒழுங்கா எங்க மேல காதல் பண்ணா நாங்களும் காதலிக்க தானே செய்வோம். ஒரு நிமிஷம் மிஸ்ஸஸ் மங்கையர்கரசி. என்ன மேடம்? நீங்க மிஸ்ஸஸ் அன்னபாரதி நடுவர் கிட்ட பேசுறது கொஞ்சம் தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க மேடம். உங்களுடைய இதயம் இருக்கிற மாதிரி என்னோட இதயம் சாதாரணமானது இல்ல. ஏன் மேடம்? போன வாரம் எனக்கு பயங்கர நெஞ்சு வலிக்கா. நெஞ்சு வலியா? ஐயோ, இந்த மனுஷனுக்கு நெஞ்சு வலி வந்தா கூட இப்படி குதிக்க மாட்டாரு போல. பயங்கர நெஞ்சு வலி. நைட் 2 மணிக்குயா ஆம்புலன்ஸ் வீட்டு வாசல்ல வந்து நின்னுச்சு. ஐயோ, ஸ்ட்ரக்சர்ல ஏத்திட்டு வேகமா. ஒரு நிமிஷம், இந்த நேரம் தான் நீங்க ஸ்கிரிப்டா பார்த்துட்டு இருப்பீங்களா? ஒரு நடுவர் நெஞ்சு வலியில துடிச்சிட்டு இருக்கிறேன். பயங்கர நெஞ்சு வலி. ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு போய் செக் பண்ணி பார்த்துட்டு டாக்டர் என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னம்மா சொன்னாரு? இதயத்தில் ஓட்டை இருக்குன்ட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணாதான் நீ பொழப்பமான்ட்டாங்க. ஐயோ, நான் சொன்னேன் டாக்டர். ஐயோ இப்படி சிரிச்சா ஐயோ எக்ஸ்ட்ரா பேசுவேன் தங்கங்களா. டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணிடாதீங்க டாக்டர். ஏம்மா இதயத்தில் ஓட்டை இருக்குமா, ஆப்ரேஷன் பண்ணாதாம்மா நீ பொழப்பங்கிறாரு டாக்டர். நான் சொன்னேன் ஐ காண்ட், யூ காண்ட். அதுக்கு மேலே தெரியாது. ஐயோ தயவுசு ஆப்ரேஷன் பண்ணிடாதீங்க. ஏன்? ஏம்மா இதயத்தில் ஓட்டை இருக்கு, ஆப்ரேஷன் பண்ணாதீங்க. பண்ணாதீங்க. ஏன்? அது ஓட்டை இல்லை டாக்டர், என் வீட்டுக்கார் வந்து போற வாசல்னு சொன்னேன். அவ்வளோ பெரிய ஓட்டையா நடுவர்களே? நீங்க ஒரு இதயம் சொன்னா அதுதான் வாழ்க்கையில மனைவி கணவனை வர்ணிப்பா. எப்படி தெரியுமா வர்ணிக்கிறார் நடுவர்களே? ஒரு மனைவி என்பவள் கணவனை வர்ணிக்கணும், கணவன் என்பவன் மனைவியை வர்ணிக்கணும். யார் மனைவிய? அவங்க மனைவிக்கு பேரு உமா மகேஸ்வரின்னு வைங்களாம். சரி, இவர் வர்ணிப்பாரு பாருங்க, உமா மகேஸ்வரி அப்படி கூப்பிடக்கூடாது. எப்படி கூப்பிடணும்? உமா உமி குட்டி. என்ன இருக்கு தவுடு? மனைவிக்கு பேரு மீனாம்பிகைன்னு வைங்கக்கா. லட்சுமி நாராயணன் எதுக்கு வந்தானே தெரியல. ஆனா அதே உட்காந்து மனைவிக்கு பேரு மீனாம்பிகைன்னு வைங்களா. சரி, மீனாம்பிகை அப்படி போக கூடாது. மீனு குட்டி. என்ன இருக்கு தொட்டி? எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அக்காளுக்கு பேரு புஷ்பம். வீட்டுக்காரர் எப்படி தெரியுமா கூப்பிட்டாரு? புஷ்பம். புஷ். குடும்பமே புஷ் புஷ்னு போகுதே. என் பேரு மங்கையர்கரசி. கரெக்டா புஷ்ங்கும் போது இங்க புஷ் கேமராமேன் வந்துட்டார். ஆமா, என் பேரு மங்கையர்கரசி. என் வீட்டுக்காரர் எப்படி தெரியுமா கூப்பிடுவாரு? எப்படி? மங்கி குட்டி. இப்படி கூப்பிட்டா நாங்க அவரை ரசிப்போமா? உடனே 2 குட்டி, உடனே டைவர்ஸ் பண்ணிடுவோம். ஆனாலும் அவர் எனக்கு அத்தாம் இல்ல. அத்தோரம் தோப்புக்குள்ள அத்தாத சந்திக்கத்தா ஆசை வச்சே. ஆளான நாள் முதலா அடையாளம் காட்டத்தானே ஆசை வச்சே. கனகாம்பரோ எடுத்து கையால நீ தொடுத்து பின்னால வச்சு விட ஆசை வச்சே. அத்தனையும் பொய்யாச்சு ராசா, ஒத்தையில நிக்கிறிந்த ரோசா. அத்தானின் இடுப்புக்கு அண்ணா கயிறு கட்ட ஆசை வச்சே. நான் என்னெல்லாம் ஆசை வச்ச சண்டாளா? படக்குன்னு இங்கிட்டு தவிட்டீங்க. எவ்வளோ ஆசை வச்சு நம்ம கனவோடு இருக்கோம்க்கா. பட்டு கேட்குறா, நட்டு கேட்குறா, துட்டு கேட்குறா. பொண்டாட்டினா எடுத்து கொடுக்கணும்.
எடுத்து கொடுத்தாதான் அவன் கணவன். அவன் அப்பதான் எங்களுக்கு ஹீரோ. ஓ, நாங்க வருஷத்துக்கு எத்தனை பட்டு தான் அப்படி எடுக்கிறோம்? எத்தனை பட்டு? கோயில் கூட வந்தா ஒரு 10 பட்டு. 20,000 ரூபா கணக்கு போடவே ஒரு வந்துட்டாரு கணக்காப்புல. ஆமா, கோயில் கூட வந்தா ஒரு 10 பட்டு. 40,000 ரூபா. என் பிள்ளைங்க பிறந்த நாள் வந்தா 2 பட்டு. 50,000 ரூபா. கஷ்டப்பட்டு நான் 2 பொம்பளை பிள்ளைகளை பெற்றிருக்கேங்க. 2 பொம்பளை பிள்ளைகளுக்கு பிறந்த நாள் வந்தா 2 பட்டு. மாமனார் பிச்சை எடுக்க கிளம்பியாச்சு. என் வீட்டுக்காரருக்கு பிறந்த நாள் வந்தா ஒரு பட்டு. புருஷன் மண்டையை போட்டாச்சு. எங்க மாமியாருக்கு இறந்த நாள் வந்தா ஒரு பட்டு. அவன் செத்த நாளுக்குமா உனக்கு பட்டு? அவர் பட்டுன்னு போனதுனால எடுக்கிறாங்க ஒரு பட்டு. இப்படி நாங்க எத்தனை பட்டு தாக்க எடுக்கிறோம்? உண்மைதானக்கா? பட்டு எடுத்து கேட்கிறா, பட்டு எடுத்து கேட்கிறா, பட்டு எடுத்து கேட்கிறா. இப்படி கேட்கிற கணவனா நாங்க ஹீரோ நினைப்போமா சீரோ நினைப்போமா? சரி, நீ பட்டு எடுமா, வேண்டான்னு சொல்லல. ஆனா அந்த பட்டை நீ என்னைக்காவது தோச்சி இருக்கிறியா? என்னது? என்னைக்காவது நீ துவச்சி கொடுத்துருக்கியா? இவரா துவச்சி கொடுக்குறாரு. நம்ம தானக்கா துவைக்கிறோம். ட்ரை வாஷ் பண்ணுவோம், ஷாம்பு போடுவோம், அப்புறம் வாஷிங் மிஷின்ல அந்த லிக்விட ஊத்தி கம்ஃபர்ட்ட ஊத்தி எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா நாங்க உடுத்துறோம். இது உடுக்குற மாதிரி அந்த பட்டு இவ்வளவு எடுக்கலாமா? ஜீன்ஸ் துவைக்கிறியா? இதுல ஏதாவது ஒரு விசேஷம் இருக்கா சொல்லு பாப்போம். எல்லாம் பீரோக்குள்ள தானே அடக்கி வச்சிருக்கா. இந்த பட்டுல ஏதாவது விசேஷம் இருக்கா? ரெண்டா கிழிச்சா தாவணி, நாலா கிழிச்சா பாவாடை, எட்டா கிழிச்சா பிளவுஸ், 12 கிழிச்சா கர்ச்சீஃப், அதுக்கு மேல விளக்கு திரி போடுறவ கை தட்டுக்கா. ஓ, நாத்தம் பிடிச்ச வேட்டையை என்னத்துக்கா ஆகுமா? ஐயா, ஒரு பட்டே இந்த கிளி கிளிக்கால கட்டின புருஷனை என்ன கிளி கிளிப்பா? எங்க ஆண்கள் உடுத்துற வேட்டியில உங்களுக்கு விசேஷம் இல்லையோ? என்ன விசேஷம்? மேலே பார், மேலே பார். பந்தல்ல என்ன போட்டிருக்கு? என்ன போட்டிருக்கு? வேட்டி போட்டிருக்கு. வேட்டி நடுவுல தான் இருக்கிறது. சுத்தி சுத்தி எங்களுடைய சேலை தான் இருக்குது. நல்லா கவனிச்சிருக்க. சுத்தி பார்டர்ல பெண்களுடைய சேலையை கட்டி இருக்கு. ஆமா. என்ன விசேஷம்? என்ன? நாயை வீட்டுக்குள்ள விடாத வெளியே கட்டி போடு. அப்படிதானே? அப்படி இல்ல. எவ்வளவுதான் ஆண்கள் விசாலமானாலும் பெண்கள் அரண் போல பாதுகாப்பதனாலதான் அந்த ஆண் சாமி மாதிரி உள்ள இருக்கிறான்னு அர்த்தம். ஆமா, உங்களை உட்கார வச்சுட்டு எங்க அங்க கை கட்டி நிக்காம அதான் பாதுகாப்பு. ஒரு மனைவி வர்றதுக்கு முன்னாடி இந்த ஆம்பளைங்க எப்படி இருப்பாங்க நடுவர்களே? ஒரு ஆம்பளை மனைவி வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருப்பான்? ஆம்பளை மாதிரி இருப்பான், கிறுக்க மாதிரி இருப்பான். அப்படியா? தலை சீவ தெரியாது, எண்ணெய் வைக்க தெரியாது, ரைட் எது லெஃப்ட் எதுன்னு தெரியாது, சட்டை பட்டன் போட தெரியாது. 3வது பட்டனை 4வது பட்டன்ல மாட்டுவான், 4வது பட்டனை ஒரு 3வது பட்டன்ல மாத்தி விடுங்க. ஒரு மனைவி வந்த பிறகு தானையா மனுஷ மாதிரி இருக்கிறாங்க இந்த ஆம்பளைங்க. அந்த ஆம்பளைங்களை நாங்க என்னைக்குமே ஹீரோவா தானையா நினைக்கிறோம். அப்படியே பாடுவாரு, ஒன்ன பார்த்த நேரம் ஒரு பாட்டை எடுத்து பாட தோணும், உன் கண்ணை பார்த்த நேரம் ஒரு வேலை வெட்டி செய்ய தோணும், சேத்து மேல நாத்து போல, நாத்து மேல குளிர் காத்து போல, ஒன்ன பார்த்த நேரம் ஒரு பாட்டை எடுத்து பாட தோணும். அப்போ உங்க வீட்டுல எப்போதுமே நீங்க ஹீரோவா தான் பாக்குறீங்க? ஆமா, உண்மையிலே உங்ககிட்ட ஒரு உண்மையிலே ஒரு மாசத்துக்கு முன்னாடி எங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க நடுவர்களே. என்னக்கா சொல்றீங்க? சத்தியமான இப்படி பத்தாதா உங்களுக்கு என்னை விட கேவலமா தான் பொண்டாட்டி வருவா. ஆல்ரெடி வந்தாச்சுங்கிறாங்க. சத்தியமா ஒரு மாசத்துக்கு முன்னாடி எங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க நடுவர்களே. எதனால? மயில் வளர்த்தா தப்பாமே. அத ஒரு மயில்கிட்டே வந்து சொல்றீங்க பாத்தீங்களா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்காரர் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க நடுவர். எதனால? கிளி வளர்த்தா தப்பாமே. டீமே கூட அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க, முடியலங்க எங்களால. நான் கேட்கிறேன், ஆண்களை இந்த பெண்கள் எப்போதும் சீரோவாகத்தான் நினைக்கிறார்கள். எங்க சிவராஜன் வந்து சொன்னார்ல, நான் கேட்கிறேன், வரும்போதே நீங்க விசாரிச்சு இந்த ஊர்ல எந்த ஆண்களும் தண்ணி அடிக்க மாட்டாங்கன்னு சொன்னதுக்கு இந்த பெண்கள்லாம் என்ன செய்தாங்க? சிரிக்க தானே செய்தாங்க. ஆமா. ஒரு கலகலப்பு, ஒரு சலசலப்பு இந்த கூட்டத்துல வந்துச்சுல. ஏன்? எதுக்கு? எதனால? எதுக்கு இல்ல நான் கேட்கிறேன், ஆண்களே அருமையான மனைவி இருக்கும்போது உங்களுக்கு இந்த குடி எதுக்குயா? எதுக்குன்னு கேட்கிறேன். எங்க வீட்டு பக்கத்துலலாம் சாயங்காலம் 6 மணி ஆயாச்சுன்னா டாஸ்மார்க்ல போய் நின்றுட்டு மானிட்டர், நெப்போலியன், வாட்ஸ்டி, ட்ரிப்ளெக்ஸ், ஜானக்ஸா, ரம்மு, சின்னு, ஒயிடு, 5000 ஓட்கா, நெப்போலியன், கெர்குலிஸ், டீச்சர், ராயல், விஎஸ்பி, பெக்காடியா, லாமார்டின், ஓல்டு மங்கு, 1848, எம்ஜிஎம், டெய்னர், ராயலக்கார், ஹை வால்டேஜ், எக்ஸ்பிரஸ், பவர், ஒல்லில்லா, மார்பிஸ், காப்பர், ரெட் லேபிள், அண்டர் பேப்பர், ஆன்டிக்விட்டி, ஓல்டு மங்கு, கோல்டு, லூயிஸ், கார்டு, ஸ்காட்ச், பட்டர் காத்து, பெக்காடியா,
ஓல்டு செப்புங்கிற மட்டமான சரக்க தயவு செய்து குடிக்காத ஆண்களே. என்னதுண்ணே இவ்வளவு நேரம் கட 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 கடன்னு சொன்னாங்களே, என்னது இது? சுப்பிரபாதமா? உண்மையிலே சொல்றேன் நடுவர் அவர்களே. என்ன இவர் எப்படிக்கா இதெல்லாம் உங்களுக்கு இவ்வளவு தெரியும்? நான் கேட்கிறேன், இந்த ஆண்களை நாங்க ஹீரோவா நினைக்கின்ற ஆண்கள் இப்படி குடிச்சிட்டு குடும்பத்தை கெடுத்தாவண்ணா இந்த ஆண்களுக்கு மேல எங்களுக்கு அன்பு வருமா? குடிச்சிட்டு சின்ன ஆட்டமா ஆடுறாங்க. வேற ஒண்ணும் வேண்டாம். இவ்வளவு பாட்டில் பேரை சொன்ன இந்த மங்கையர்கரசி இவ்வளவு பேரு இவளுக்கு எப்படி தெரிஞ்சுன்னு யாராவது யோசனை போட்டீங்களா? எப்படி தெரியும்? எனக்கு மட்டும்தானே தெரியும். ஏன்னா இவா டாஸ்மார்க் பக்கத்துல சுண்டல் வித்துக்கிட்டே திரிவா, அதனாலதான் அவ்வளவு பேரு இவளுக்கு தெரியும். ஆமாக்கா, நான் டாஸ்மார்க் பக்கத்துல சுண்டல் விற்கிறேன், இவரு தான் பாட்டில் பறக்குவார். சாக்கத்து பார்த்தாலே தெரியுதா பாட்டில் பறக்க ஆள் யாருன்னு? அதுக்கு பக்கத்துல முட்டை வியாபாரம் பண்றது அந்த லட்சுமி நாராயணன் பண்ணுவான். மொத்தம் நான் எப்படிப்பட்ட பேச்சாளரை நான் கூட்டிட்டு வந்து இது சுண்டல் அவன் ஆம்லெட் விற்கிறான் போல. கேட்கிறேன் நடுவர் அவர்களே, ஆண்கள் சொல்லுங்க. ஆண்கள் ஆண்கள் நம்மளே சொல்லலாம். ஆண்கள் ஆண்கள்னா உதடுகள் ஒட்டல, குடும்பத்தையும் ஒட்ட மாட்டாங்க. கை தட்டுங்க. ஆனா பெண்கள் சொல்லுங்க. லிப்ஸ்டிக் அழியுதக்கா? பெண்கள் 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 உதடுகள் ஒட்டுது, குடும்பத்தை ஒட்ட வைப்பவர்கள் எங்க பெண்கள். கை தட்டுங்க. குடும்பத்தெல்லாம் ஒட்ட வைக்கிறீங்க, கல்யாணம் முடிஞ்ச உடனே மாமியார் மாமனாரம் மட்டும் ஒட்ட வைக்காம போயிருந்தீங்களே, அதனால? என் மாமியார் எனக்கு கல்யாணம் முடிஞ்சு இன்னைக்கு 20 வருஷம் ஆச்சுக்கா, பார்த்தா அப்படி தெரியாது. என் மாமியார நான் இன்னும் உயிரோடு வச்சிருக்கேன். ஆச்சு, உயிரோட வச்சிருக்காங்களா? இன்னைக்கு வித்தாலும் ஒரு கிட்னி 5 லட்சம் ரூபா. பார்த்துக்கோங்க மாமியார்களே, கொஞ்சம் கிட்னி எல்லாம் சேஃப்டியா வச்சுக்கோங்க. மாமியாரும் மருமகளும் நிறைஞ்சு இருக்கீங்க. நாங்க ஹீரோவா சீரோவான்னு இப்போ முடிவு பண்ணிடலாம் நடுவர் அவர்களே. என்ன முடிவு பண்ண போறீங்க? இப்போ மாமியாரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கங்க. இப்போ மாமியாரும் மருமகளும் பக்கத்துல உட்கார்ந்தீங்கன்னா கை தூங்குங்க பாப்போம். உங்க வீட்டுல இருப்பாங்க மாமியார் மருமகள், கோயில் திருவிழாக்கு வந்து பக்கத்துல உட்கார்ந்து இருந்தீங்கன்னா கை தூக்கி சொன்னேன். யாருமே இல்லை. என்ன ஒரு கேள்வி கேட்கிறேன், வீட்டு மாமியாரை பார்த்து கேட்கறேங்க. வீட்டுக்கு வந்திருக்க மருமகளா நினைக்காம மகளாத்தான் நினைக்கிறேன். நாங்க எங்க போனாலும் ஒற்றுமையா தான் போவோம், எங்களுக்குள்ள சண்டையே வந்ததில்லைன்னு சொல்லி ஒரு 3 மாமியாரு இப்ப மேடைக்கு முன்னாலே என்கிட்ட சொல்லுங்கக்கா, நான் இங்கே மருந்து அடிச்சு செத்து போறேன். வாங்க வாங்க 3 பேரும் வாங்க. வந்துட்டாங்கல்ல, கைய தூக்கிட்டாங்க. அண்ணன் மருந்து பாட்டில் எடுத்து வைங்க. மருந்து பாட்டில் எடுங்க. வரணும் இல்ல, ஊரு கேட்டீங்க. வாங்க ஐயா சோரி குடிச்சு போறேன். அக்கா மேடைக்கு வாங்க, மேடைக்கு வாங்க, மேடைக்கு வாங்க, மேடைக்கு வாங்க அக்கா. ஐயனார் பாத்துக்கிட்டு இருக்காரு. இவராஜ மருந்து அடிச்சு இன்னைக்கு சாவட்டு. என் பேமெண்ட் நீ வாங்கிடலாம்யா? சரி, என்ன ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன? வீட்டுக்கு புதுசா வந்த மருமக வீட்டுல இருக்கக்கூடிய மாமியாரா நினைக்காம அம்மாவா தான் நினைக்கிறேன். நாங்க எங்க போனாலும் ஒற்றுமையா தான் போவோம். என் பிள்ளைகள் எல்லாம் என் மாமியார் தான் பாத்துக்கிட்டு தான், என் மாமியாருக்கு என் கையினாலதான் சமையல் பண்ணி போடுறேன், எங்களுக்குள்ள சண்டையே வந்ததில்லைன்னு சொல்லி ஒரு 3 மருமக இப்ப மேடைக்கு முன்னாலே என்கிட்ட வந்து சொல்லுங்கக்கா, நான் மங்கையர்கரசிக்கு கழுத்து கடங்க செயினை கலத்தி தாரேன். வாங்கக்கா, நான் தாரேன். வாங்க. நான் அப்படிப்பட்ட குடும்பத்திலே தருவேன். கவரிங் நகையே போட்டிருக்கா, வாங்கிட்டு போங்க. நடுவர் அவர்களே, உண்மையிலே கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கெல்லாம் நான் எல்லாம் கொதிக்க டீ குடிப்பேன், கொதிக்க சூடா காப்பி குடிப்பேன். எதனால? அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி ஃப்ரீயா இருந்துச்சு. ஆனா எனக்கு எப்ப நிச்சயதாம்பலம் முடிஞ்சதோ அதுக்கப்புறமா நான் சூடா குடிக்கிறதே விட்டுட்டேன். ஏன்? எதனால? ஏன் தெரியுமா நான் சூடா குடிக்க மாட்டேன்? ஏன் தெரியுமா ரோகிணி நான் சூடா சாப்பிட மாட்டேன்? ஏன் தெரியுமாக்கா நான் சூடா சாப்பிட மாட்டேன்? என் வீட்டுக்காரு என் நெஞ்சுக்குள்ள இருக்கிறார்ல, சூடா சாப்பிட்டா அவரை சுடும்ல. எப்பா, அப்போ உன் வீட்டுக்காரரு 3 மாடி கட்டி அங்க இடம் இல்லாம இங்கே வந்திருக்காரு. ஆமாங்க. நீ ஐஸ்கிரீம் சாப்பிடாத, உள்ள இருக்க ஒரு குழந்தை. ஆமா, எனக்கு என்ன ஒரு சந்தேகம் என்னன்னா, எல்லாரும் பொண்டாட்டி நெஞ்சுக்குள்ளே அவ புருஷன் இருப்பாம்ல. அப்ப என் பொண்டாட்டி ராசகனி செல்லத்தங்கத்துக்கு பொண்டாட்டிக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் நான் இருப்போம்ல. பொண்டாட்டி ராசகனியா செல்லத்தங்கமா சொல்லி இப்ப அங்க இருக்கச்சில ராசகனி தான், இங்க வரச்சில செல்லத்தங்க மாறிட்டா. அதுக்கு நான் ஒண்ணும் செய்ய முடியாது. அப்ப எல்லாரும் பொண்டாட்டி நெஞ்சுக்குள்ளேயும் அவ புருஷன் இருப்பாம்ல. அப்ப ஏன் செல்லத்தங்கத்துக்கு பொண்டாட்டி நெஞ்சுக்குள்ளேயும் நான் இருப்போம்ல. அப்ப இந்த சண்டாளி கொதிக்க குடிக்காம அப்ப உள்ள இருக்கவன் அவுஞ்சு போட்டு. அது எதுக்கு தெரியுமா? அது குளிர்காலம். நீங்க குளிர்காலத்துல வெடவெடத்துமே கிடப்பீரா, உள்ள சூடா தள்ளினாதான் நீங்க ஸ்ட்ராங்கா எழுப்பி
வெந்நி பானைக்கு வச்சு முக்கிற வேண்டியதானே? சாவட்டு. அங்க வெண்ணி வச்சாச்சு. ஆனா உண்மையில கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கெல்லாம் நீளமான கூந்தல் இருந்துச்சு நடுவர் அவர்களே. எங்க முடிய காமிங்க. நம்பர் இதான் ஹேர்க்கா பாருங்கக்கா. போதும் போதும். என்ன எக்ஸிபிஷனா நடக்குது? கூந்தல் சத்தியமா இருந்துச்சு. கன்னியாகுமரியில நான் வளர்ந்த விதம் உங்களுக்கு யாருக்கா தெரியாது? தேவதை மாதிரி நான் வளர்ந்தேன். ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமா என் வீட்டுக்காரி எனக்கு பூவே வாங்கி தர மாட்டார். ஏன் தெரியுமா? அது மைக்ல தெரியுமா? என் வீட்டுக்காரி எனக்கு பூ வாங்கி தர மாட்டாரு. ஏன் கஞ்ச போயலா? எனக்கு என் வீட்டுக்காரி எனக்கு பூ வாங்கி தர மாட்டாரு. ஏன் தெரியுமா ரோகிணி? என் வீட்டுக்காரி எனக்கு பூ வாங்கி தர மாட்டாரு. அந்த பூல உள்ள காம்பு என் தலைய குத்துமா. சப்பா ஐயா. உங்க வீட்டுல போய் ஒரு சொம்பு நிறைய தண்ணி கொண்டாருங்கக்கா. அதுக்குள்ள என் தலையை முக்கி நான் செத்துட்டு நிஜமா எப்படிக்கா முக்க முடியும்? ஒரு நிமிஷம். பூல உள்ள காம்பு குத்துனா உங்களுக்கு வலிக்குமா? கடப்பாறை குத்துனாலே நெளிஞ்சிட்டு போயிடும். வாடினே சொல்ல மாட்டார் தெரியுமா என் வீட்டுக்கு? என்ன ஒரு ஜோக்குக்கே முட்டிட்டு நிக்குது. அடுத்தது ஏன் வாடி? ஏக்கா ஏன் தெரியுமா என் வீட்டுக்காரர் என்ன வாடின்னு சொல்ல மாட்டாரு? ஏன்க்கா? வாடி நீ சொன்னா நான் வாடி போயிரும்ல. செட்டுக்காரனே அந்த கரண்ட் வேற என் கையில தானே. ரெண்டாவது சாப்பிடு. சத்தியமா முந்தா நாள் 2 கூட நிறைய பூ வாங்கிட்டு வந்தார். ஒரு கூட நிறைய மல்லிகைப்பூ, ஒரு கூட நிறைய சாமந்தி பூ வாங்கிட்டு வந்தார். அப்ப சாமந்தி பூவை சாமிக்கு வைக்க வேண்டியது, சாமிக்கு வச்சுட்டு வந்து மல்லிகைப்பூ என் தலையில வைங்கத்தான்னு சொன்னேன். அவர் என் பக்கத்துல இருந்து போகவே இல்லை. கொண்டு வைங்கத்தான், சாமிக்கு கொண்டு வைங்க, சாமிக்கு கொண்டு வைங்கன்னா அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? லட்சுமி நாராயணா என்ன தெரியுமா சொன்னாரு? என்னக்கா? ஒரு நிமிஷம். இந்த மருந்து பாட்டில வந்து எடுத்து வைக்க சொல்லுங்க. என்ன தெரியுமா சொன்னாரு? என்ன? என் சாமியே நீதானடி. கடவுளே கர்த்தாவே. என்ன இதெல்லாம் வீடியோவில் போட்டுறாதீங்கண்ணே. அன்னபாரதி பட்டிமன்றத்தில் திடீரென்று விழுந்தவரா? உங்களுக்கு பேமெண்ட் எதுக்கு? பேமெண்ட்டுக்கு மீறி எதுக்கு நீங்க உழைக்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாம். அந்த மனுஷன் எவ்வளோ டீசெண்டாக ஆம்லெட் சாப்பிட்டோமா, டீசெண்டாக வந்து உட்கார்ந்தோமா, எவ்வளோ டீசெண்டாக உட்காந்துருக்கான். கண்ணின் கடை. ஒரு நிமிஷம். என்ன கடைக்கன் பாரு, அங்கிட்டு போய்க்கலாம். ஒரு மனுஷங்க விழுந்து கிடந்தார, அதை பார்த்தீங்களா? பூ வச்சாங்களா? ரியாக்ஷன் நான் கேட்கிறேன். உண்மையிலே பெண்கள் இல்லை என்றால் ஆண்கள் இல்லை நடுவர்களே. பெண்கள் எல்லாரும் இந்த நாட்டின் கண்கள். மங்கையராக பிறப்பதற்கே நல்ல தவங்கள் செய்திடல் வேண்டுமான்னு தான் சொல்லியிருக்காங்க. எண்கள் இல்லாமல் கணிதம் இருக்கலாம், பெண்கள் இல்லை என்றால் இந்த மனிதம் இல்லை. எந்த மண்ணின் மைந்தனாக இருந்தாலும் அவன் ஒரு பெண்ணின் மைந்தனாகத்தான் இருக்க முடியும் நடுவர்களே. ஒரு வீட்டில் நிறைவா சொல்றேன், ஒரு வீட்டில் பொம்பளை பிள்ளை பிறந்தா என்னக்கா சொல்லுவாங்க? மகாலட்சுமி பிறந்துட்டா, செல்வலட்சுமி. அது உங்க வீட்டுல. ரோகிணி வீட்டுல மெகாலட்சுமி பிறந்துட்டா. ஆமா, அது சூப்பர். செல்வலட்சுமிகள் அவ்வளவு. எனக்கு 2 பொம்பளை பிள்ளைகள், அவளுக்கு 3 பொம்பளை பிள்ளைகள். மகாலட்சுமி செல்வலட்சுமி பிறந்துட்டான்னு சொல்லுவாங்க. ஆனா அதே ஒரு வீட்டுல ஆம்பளை பையன் பிறந்துட்டா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? கொல்லி வைக்க ஒருத்தன் பிறந்துட்டான், அவன் 5 வயசுல வாயில கொல்லிய வச்சுட்டு அப்பா நான் ரெடி நீ ரெடியாங்கிறாங்களே. இந்த ஆண்கள் நல்லா இருந்தா நாங்க ஏத்துக்கோ நடுவர்களே. எங்களுடைய சக்தியே எங்க குடும்பங்கள் தான். ஒரு குடும்பம் நல்லா இருக்க வேண்டும், என்னுடைய கணவன் நல்லா இருக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும், என்னுடைய மாமனார் மாமியார் எல்லாரும் கொண்டவனுக்கு எது பிடிக்கும், குழந்தைகளுக்கு எது பிடிக்கும், தண்டூண்டி நடக்கும் மாமன் மாமியாருக்கு தக்கனை எதுன்னு சொல்லி பணிவிட செய்து வாழ்வதெல்லாம் எங்கள் பெண்கள் தான். இந்த பெண்கள் எல்லாம் நல்லபடியாக இருப்பதற்கு ஆண்கள் ஹீரோவாக இருந்தால் நாங்கள் என்றைக்கும் எங்களுடைய ஆண்களை ஹீரோவாகவே நினைப்போம் என்று வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். அன்பு வணக்கம் செய்கிறேன். ஒரு கைத்தறல கொடுத்துடலாம், அவ்வளோதான். எங்களை பொறுத்த வரைக்கும் வந்தமா நல்லா சிரிக்கணும், அவ்வளோதான். கரெக்டா? நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். கண்ணியமானவர்கள் பெண்கள் அப்படின்னா ஒரு பெரிய கைத்தறல் கொடுங்க பார்க்கலாம். சூப்பர். கண்ணியமானவர்கள் ஆண்கள் தான் அப்படின்னா ஒரு கைத்தறல் கொடுங்க பார்க்கலாம். ஆனால் இந்த இடத்துல ரொம்ப பெருமையாக சொல்கிறேன், கண்ணியமானவர்கள் யார் என்று கேட்டால் பெண்களை விட ஆண்கள் தான் கண்ணியமானவர்கள் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். ஏன் தெரியுமாக்கா? 10,000 பெண்கள் இருந்தாலும், 10 லட்சம் பெண்கள் இருந்தாலும், ஏன் 10 கோடி பெண்கள் இருந்தாலும் ஒரு ஆணின் கண்கள் யாரை பார்க்கும் தெரியுமாங்க? யாரை பார்க்கும்? அவன் கட்டின பொண்டாட்டிய மட்டும்தாங்க பார்க்கும். ஏன்? அவள் இருக்கிறாளான்னு செக் பண்ணிட்டு தான் அவனை அடுத்த ஆள் சைட் அடிக்கவே ஆரம்பிப்பான்.
பார்த்தியா, அதுதான் அந்த அக்கா கைத்தட்டலோடு வெறித்தனமான ரசி. பார்த்தியா, ஆண்மகனே அங்கே இருந்து கைத்தட்டல் கொடுக்குற. வலது கண்ணு இருக்கும் பெண்ணொருத்தி மேல, அட இடது கண்ணும் மேயும் அப்பா இன்னொருத்தி மேல. சிஞ்சக்கா ஜீஞ்சக்கா ஜீஞ்சக்கா ஜிங்கடிச்சக்கா, குளிச்சுட்டு கொண்டு போட்டு கூவுற குயிலு, என் தண்டவாள ரெண்டவாள ஆகுற மயிலு. சிஞ்சக்கா ஜீஞ்சக்கா ஜீஞ்சக்கா ஜிங்கடிச்சக்கா. அப்படின்னா ஆண்கள் நீங்கள் எந்த ஃபார்மில் இருந்தாலும் பெண்கள் நாங்கள் உங்களை ஹீரோவை தானே பார்க்குறோம். குடிச்சிட்டு வரீங்க, ஹீரோவை பார்க்குறோம். என்ன அடிக்கிறீங்க, உங்களை ஹீரோவை பார்க்குறோம். என்ன விஷயம் பண்ணாலும் உங்களை ஹீரோவாக தான் பார்க்குறோம்ட்டு அரசியக்கா சொல்லியிருக்காங்க.